அன்றியா உங்க பிசினஸ் கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நிறைய ப்ராமிசஸ் நிறைய பேர் வந்து கொடுத்திருக்காங்க, ஆனாலும் இன்றுமே அவைகள் நடக்காதது போல தோன்றலாம். ஆனாலும் என் கர்த்தர் சொல்லுகிறார்கள், இல்ல நான் மறக்கல, நீ செய்த ஊழியங்களை நான் மறக்கல. மனுஷன் எப்படி வேணா பார்க்கல, ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுத்தாலும் என் கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிப்பார். நான் இந்த சபைக்கு இவங்களுக்கு இல்ல, இந்த சபைக்கு நான் ஓபனா ஒரு விஷயம் பேச விரும்புகிறேன். திஸ் சர்ச், இந்த சபைக்கு பணம் வேணும். நிறைய காரியங்களை கர்த்தர் இந்த சபையில இருந்து பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியும் எத்தனை பேர் உண்மையா கொடுக்கறீங்க. பாஸ்டர் இது ஐம் சாரி, இத பாஸ்டர் பேச சொல்லல, ஆனாலும் as a prophets நாங்க இங்க இருந்து இதை டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். 10:1 அது கர்த்தருக்குரியது. ஆமென் சொல்றீங்களா? எனக்கு எத்தனை பேர் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்கன்னு என்னால சொல்ல முடியும். உண்மையா கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, உங்க லைஃப் மாறும், ஊழியங்கள் மாறும், பொருளாதாரம் உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகும். கர்த்தர் அவைகளை நடத்துவார். சிஸ்டர், உங்க லைஃப்ல கர்த்தர் பொருளாதாரத்தை மாற்ற விரும்புகிறார். நீங்க ஊழியங்களை கட்டுவீங்க,